ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்ஸோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஜனவரி மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜி த சேவா புக்கிங். காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அதற்குண்டான அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மத்தியானம் 3 மணி போல் ஜனவரி மாதத்துக்கு உண்டான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் கனெக்டட் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் இருக்குது. ஸோ நாளைக்கு 3 புக்கிங் இருக்குது. புக்கிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நேற்று லக்கி டிப் ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில சேவாஸில் செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஹாப்பி சேவா ஃபோட்டோ 1 MBக்கு கீழே ரீசைஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அங்கே பிரதட்சணத்துக்கு பே பண்ண வேண்டாம். மீதி எந்த சேவாவில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அதற்குண்டான அமௌண்ட் பே பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அக்காமடேஷன் 25ஆம் தேதி மத்தியானம் 3 மணி போல் ஓப்பன் பண்ணுறப்போ புக் பண்ணிக்கலாம். அடுத்து மழைக்காலங்களில் சேஃப்டி மெஷர்ஸ் ரிலேட்டடாக டிடிடி ஏஇஓ தலைமையில் நேற்று மீட்டிங் கண்டக்ட் பண்ணி சில முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. அதில் கோயில் கோபுரம் பில்டிங்ஸ் எல்லாம் மழையினால் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கணும். பக்தர்களுக்கு எந்த இன்கன்வீனியன்ஸும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட் செய்யணும். க்யூ வரிசையில் நிற்கிறப்போ மழை அவங்க மேலே படாமல் இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அது செய்யணும். அன்னப்பிரசாதம் ஆன் டைமில் வழங்கணும். லட்டு கவுண்டர் மாட வீதியிலலாம் நடக்கிறப்போ வழுக்கி விடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். மலை இறங்கும் பாதையில் அக்காகாரில் சன்னதி மால்வாடி குண்டம் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கும். ஜென்ரலாக நம்ம செல்ஃபி எடுத்துப்போம். அந்த மாதிரி இந்த மழைக்காலங்களில் பக்தர்கள் கூடி அந்த செல்ஃபியெல்லாம் எடுக்காமல் இருக்கிறதுக்காக ஸ்டாஃப் டெப்ளாய் பண்ணணும். பக்தர்கள் யாரும் மழைக்காலங்களில் மரத்தின் அடியில் நிற்க வேண்டாம். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்லாம் மழையினால் தடை இல்லாமல் வழக்கம் போல் செயல்படுறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டெம்பரவரியாக அதாவது தற்காலிகமாக மழைக்காலங்களில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட கோட்டா குறைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா டோக்கன் வாங்குறதுக்காக முதல் நாள் க்யூவில் ரொம்ப நேரம் நின்று மறுபடியும் மறுநாள் போய் தரிசனத்துக்கு போய் மழையில் நனையிறதை விட டைரெக்டாக நாராயணகிரி ஷெட்டில் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வருது மழைக்காலங்களில் பக்தர்களுக்கு சேஃபாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட கோட்டா குறைக்கப்படும் தற்காலிகமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலச்சரிவெல்லாம் ஏற்பட்டால் இம்மிடியேட்டாக அது ரிமூவ் பண்ணணும். மலைப்பாதைகளில் கண்காணிப்பு வாகனம் சிச்சுவேஷன் எப்படிங்கிறது கமாண்ட் கண்ட்ரோல் ரூமுக்கு அப்டேட் பண்ணணும். பார்த்துட்டு அந்த மாதிரியான சில முக்கியமான முடிவுகள்லாம் சேஃப்டி மெஷருக்காக எடுத்திருக்காங்க. அடுத்து நேற்று மத்தியானம் 1:50 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கீழ் திருப்பதியில் கொடுத்த ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தீர்ந்தது. சாயந்தரம் ஒரு 6 மணி போல் தீர்ந்துச்சு. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் 1:50 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்தது நைட்டு ஒரு 10 மணி போல் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட்டு பார்த்தா அவைலபிலிட்டி காமிச்சது. மறுநாள் தரிசனத்துக்கு முதல் நாள் கீழ் திருப்பதியில் டோக்கன் கொடுக்குறாங்க. டோக்கன் கொடுக்குற அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணுற டைம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1 to 2 முன்ன பின்ன ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குறோம்னா 3 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வாங்கிக்கலாம். நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரி மெட்டு வழியாக தான் நடந்து போகணும். நடைபாதைகளை எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 15 மணி நேரம் ஆகும்ன்ட்டு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க டிடிடியில். மழை இருக்குது. ஸோ தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கொடை வச்சுக்கோங்க. ஷால் ஸ்வெட்டர்லாம் வச்சுக்கோங்க. க்யூவில் நம்ம கொடை எடுத்துகிட்டு போகலாம். எப்படின்னா அந்த லேடிஸ் கூட பேக் உள்ளே வச்சு நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம். கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. பேக் உள்ளே வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அந்த சின்ன கொடை. அதே மாதிரி ரெயின் கோட் வேணும்னா கூட நம்ம பேக் உள்ளே வச்சு எடுத்துக்கிட்டு போகலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 76,343 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.34 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 18,768 பேர். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.